அனைவருக்கும் வணக்கம். ஆர்என் கிரியேஷன் யூடியூப் தளத்திற்கு நீங்கள் முதல் தடவையாக வருகை தந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இந்த வீடியோவில் இன்றைக்கு என்ன பார்ப்போம்னு சொன்னால், அண்மை காலமாக சமூக வலைத்தளங்கள், அதாவது ஃபேஸ்புக்கிலும் சரி, டிக்டாக்லும் சரி, யூடியூப்லும் சரி, இந்த கெல்பிங் வீடியோ செய்பவர்கள் அது திருவிளையாடல் சம்பந்தமாக பல காணொளிகள், பல கருத்துக்களை காண முடிகின்றது, கேட்க முடிகின்றது. உண்மையில் எமது பிரதேசத்தில், எமது ஈழத்தில் இன்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் பலர் வாழ்கின்றார்கள். அதுபோல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பலர் வாழ்கின்றார்கள். அதுபோல பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு உதவி தேவைதான், இல்லை என்றில்லை. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை சரியான முறையில் ஆராய்ந்து வீடியோ எடுத்து போட்டு புலம்பெயர் உறவுகளிடம் பணத்தை பெற்று அவர்களுக்கு கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஹெல்பிங் வீடியோ போடுகின்ற ஒரு சிலர் எவ்வாறு செய்கிறார்கள் என்றால், பாதிக்கப்பட்ட குடும்பம் மட்டுமன்றி அவர்களின் சகோதரர்கள், அவர்களின் சமூகத்தவர்கள் போன்ற பல்வேறு விடயங்களை கிண்டி கிளறி எல்லாரையும் சேர்த்து அவமானப்படுத்தி வீடியோ போட்டு அதன் பின்னர் பணத்தை கொடுத்து அடிமையாக்குகின்றனர். அதாவது பணத்தை வாங்கிவிட்டால் அவர்கள் அடிமை என்பது போலத்தான் பார்க்கிறார்கள் அவர்கள். இது எங்கே புலி என்று சொன்னால், புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் இதை கவனிக்க வேண்டும். நீங்கள் அனுப்புகின்ற காசு சரியான முறையில் போய் சேர்ந்தால் மட்டும் போதாது, அது இன்னொருவரை பாதிக்காத வண்ணம், மற்றவர்கள் மனம் நோகாத வண்ணம் அந்த பணம் சென்றடைய வேண்டும். அதுக்காக ஊழல் செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை பற்றி என்னென்னு சொல்ல தெரியல. இப்போ பார்த்தால், ஒரு தன் பிறந்த நாளுக்கோ அல்லது ஏதோ ஒரு நினைவு தினத்துக்கோ ஒருவர் 50,000 ரூபாய் பணத்தை இங்கே ஒரு ஏழைக்கு கொடுக்க சொல்லி அனுப்பினால், ஒரு 5,000மோ 10,000மோ நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அனுப்புவார். அது பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே அவ்வாறு இல்லை. இங்கே ஊழல்கள் நடப்பது போலத்தான் தெரிகின்றது. இங்கே புலம்பெயர் தேசத்து பணத்தை மிஸ்யூஸ் பண்ணினோம். அதாவது அண்மையில் அறிந்தேன், ஒரு பிரபல கெல்பிங் வீடியோ செய்கிற ஒருவர் தனது எதிரிக்கு அடிப்பதற்கு லட்சக்கணக்கான பணத்தை பேரம் பேசியிருக்கிறார். இது யாருடைய பணம்? புலம்பெயர் தேசத்தவர்களுடைய பணம். ஆகவே இது தொடர்பில் புலம்பெயர் தேசத்தவர்கள் சரியான விழிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் பணம் கொடுக்க வேண்டுமென்றால் உங்கள் சகோதரர்கள் மூலமோ அல்லது உங்கள் நெருங்கிய உறவுகள் மூலமோ அல்லது உங்கள் நண்பர்கள் மூலமோ அந்த உதவியை செய்ய முடியும். இவ்வாறான பிரச்சனைக்குரியவர்கள் ஒரு ஒழுக்கமற்ற கதை பேச்சு, அதாவது ஒரு ஏழையை சந்திக்க போகின்ற போது ஆடம்பரமாக போவது, அந்த ஆடம்பரத்தை கண்டவுடனேயே ஏழைகளுக்கு இன்னும் ஒரு ஏக்கம் வரும், எங்களுக்கு இப்படி வாழ்க்கை அமையாதான். உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் தமது அவமானத்தை விட்டு முகத்தை வெளியில் காட்டி வறுமையான சூழ்நிலையை வெளியே சொல்லித்தான் பணம் பெறுகின்றார்கள். இந்த நிலையில் கூட அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி, அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கொடுக்குற பணம் எந்த ஒரு பயனும் இருக்காது என்பது எனது கருத்து. உண்மையில் புலம்பெயர் தேசத்தவர்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் பணம் அனுப்புவதாக இருந்தால் சரியான நபரூடாக அனுப்பி உதவியை செய்யுங்கள். உதவியை நான் செய்ய வேண்டாம்னு சொல்லல, கட்டாயம் நமது பிரதேசங்களுக்கு உதவி தேவை, அதை செய்ய வேண்டும். அதுபோல ஒரு வறுமை கோட்டின் கீழ் இருப்பவருக்கு பணத்தை மட்டும் கொடுத்து அவருடைய கஷ்டத்தை தீர்த்துவிட முடியாது. நீங்கள் கொடுக்கின்ற 50,000மோ அல்லது 1,00,000 ரூபாய் பணமோ அவர்களுக்கு ஓரிரு மாதங்கள்தான் செலவுக்கு போதுமானது தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில். ஆகவே நீங்கள் கொடுக்கின்ற பணத்தில் ஒரு தொழில் முயற்சியை ஊக்குவிக்கின்ற வகையில் கொடுத்தால் அது அவர்களுக்கு நிரந்தரமாக பயனுள்ளதாக அமையும் என்பது எனது கருத்து. உதாரணமாக, நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாய் பணத்தை ஒரு ஏழை குடும்பத்திற்கு கொடுப்பதானால் அவர்களுக்கு ஓரிரு 3 மாதங்கள்தான் அந்த பணம் போதுமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆனால் இந்த 1,00,000 ரூபாய் நீங்கள் கொடுத்து அவர்களை இன்னும் சோம்பேறியாக்கி விடுகிறீர்கள். இந்த பணத்தை அவர்களுக்கு ஒரு தொழில் முயற்சியை உருவாக்கி கொடுப்பதற்கு பயன்படுத்த முடியும். அதாவது அவர்களுக்கு என்ன செய்யக்கூடிய திறமை இருக்கின்றதோ, உதாரணமாக கோழி வளர்க்கலாம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், சின்ன விவசாயங்கள் செய்யலாம், அப்படி பல்வேறு வேலைகள் இருக்குது. ஆகவே அவ்வாறான ஒரு அணுகுமுறையை பின்பற்றினால்
சிறப்பாக இருக்கும் என்பது எனது கருத்து. இவ்வாறு நீங்கள் கஷ்டப்பட்டவர்களுக்கு தொடர்ச்சியாக 50,000, 1,00,000, 2,00,000 என்று பணத்தை கொடுத்து கொண்டு போனால் அதில் எந்த பயனும் இல்லை. அவர்களையும் சோம்பேறியாக்கி விடுவதாகவே முடியும். முக்கியமாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். முதலாவது, எமது யாழ்ப்பாண கலாச்சாரம் அழிகின்றது. இரண்டாவது, போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்கின்றது. மூன்றாவது, ஒழுக்கம் பண்பாடு அறவே அற்று போகின்றது. இதுக்கு புலம்பெயர் தேசத்தவர்களின் பணம்தான் இங்கே முக்கியமாக செல்வாக்கு செலுத்துகின்றது என்பது உண்மை. ஆகவே இது தொடர்பில் புலம்பெயர் தேசத்தவர்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும். நீங்கள் பணம் கொடுப்பதாயின் சரியான நபர் மூலம் கொடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை வீடியோ எடுத்து போடுவதில் பிரச்சனை இல்லை. அவர்கள் சம்மதத்துடன் தான் செயற்படுகிறார்கள், ஓகே. ஆனால் அவர்கள் சம்பந்தப்படாதவர்களின் குரலோ அல்லது சம்பந்தப்படாதவர்களை தேவையில்லாமல் இழுப்பதோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் பர்சனல் விஷயங்களை தோண்டி எடுப்பதோ எல்லாம் தேவையற்ற உண்டு. அவ்வாறான செயற்பாடுகளை கொண்ட பிழையான நபர்களிடம், ஒழுக்கமற்ற நபர்களிடம், பண்பாடு அற்ற நபர்களிடம் பணத்தை கொடுக்காதீர்கள். இது எங்கள் தேசத்தை இன்னும் கீழ்நிலைக்கிட்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே புலம்பெயர் தேசத்தவர்கள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும், சிந்தித்து செயற்பட வேண்டும். நீங்கள் தாராளமாக அனுப்புங்கள், தாராளமாக கொடுங்கள். ஆனால் சரியான வழியில் நீங்கள் கொடுக்கும் பணம் இன்னொருவரை பாதிக்காத வகையில் இருக்குமாயின் தாராளமாக கொடுங்கள். பிழையான நபர்களை விலக்கிவிடுங்கள். சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஊடாக நீங்கள் உங்கள் சேவையை செய்யுங்கள். உண்மையில் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்பவர்களை நான் குறை கூறவில்லை. அது உண்மையில் அவசியமானது, நல்ல விஷயம். ஆனால் அதை பிழையாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் இங்கே பிரச்சனை. இது பல விமர்சனங்களை இப்போ கொண்டு வந்திருக்கு. ஆகவே இதுக்கு முக்கிய காரணம் புலம்பெயர் தேசத்தவர்கள். நீங்கள் கொடுக்கின்ற பணத்தை நிறுத்தினால் இங்கே பிரச்சனை இல்லை. உங்களுடைய பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறார்கள், சரி, அது பிரச்சனை இல்லை, வாழ்ந்துட்டு போட்டும். அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எங்களுடைய சமுதாயத்தை பிழையான வழியில் திசை திருப்புவதற்கோ அல்லது வழிநடாத்துவதற்கோ இடமளிக்க முடியாது. ஆகவே இது தொடர்பில் புலம்பெயர் தேசத்தவர்கள் விழிப்பாக இருங்கள். இதுவரை நீங்கள் பிழைவிட்டிருந்தாலும் இனியாவது சிந்தித்து செயற்படுங்கள். ஏழைகளுக்கு பணம் கொடுக்க விரும்பினால் சரியான நபர் மூலமாக கொடுங்கள். பிழையான நபர்கள் என தெரிந்தால் அவரூடாக அந்த பணம் கொடுப்பதை நிறுத்துவது சிறந்தது என்பதுதான் எனது கருத்து. நன்றி.